ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. அதில் ஒரு சில கொஷின்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிக்கு 2 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயத்த ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மாற்றுத்திறனாளி அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு 2 எம்ப்ரியோ இப்போ வைக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். சக்ஸஸ்க்காக 2 எம்ப்ரியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா, இப்போ 2 எம்ப்ரியோவுமே சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி, கொஞ்சம் ரிஸ்கி தான். இதுவே 2 எம்ப்ரியோ வச்சு ஒரே ஒரு எம்ப்ரியோ சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளான்டேஷன் ஆகிடுச்சு, அது பேபியை ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டெலிவரி வரைக்கும் சேஃபாக கொண்டு வர முடியும். இதுவே 2 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, 2மே சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா ப்ரெக்னன்சிலுமே மாற்றுத்திறனாளிகள் மட்டும் கிடையாது. இப்போ நார்மலாக நம்மெல்லாம் போயிட்டு இப்போது ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணி ஐவிஎஃப் பண்ணும்போது நம்மளுக்கு 2மே 2 எம்ப்ரியோவும் சக்ஸஸ் கொடுத்துச்சு அப்படின்னா, ட்வின்ஸ் ஆச்சு அப்படின்னாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஒன்று, பேபியோட வெயிட்டை நம்மளால் டாலரேட் பண்ண முடியாது. இன்னொன்று, அந்த சிம்டம்ஸு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் மாற்றுத்திறனாளின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்கு அதிகம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் டாக்டர்கிட்டயே நீங்கள் 2 எம்ப்ரியோஸ் வைக்கிறீங்க, அதில் 2மே ஒரு வேளை சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி நான் கொண்டு போகிறது, டெலிவரி வரைக்கும் நான் எப்படி என்னை சேஃபாக பார்த்துக்கிறது அப்படின்றத உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், ட்வின்ஸ் நம்ம ட்வின்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். 2 பேபிக்குமே தனித்தனியாக ஸ்கேன் எடுப்பாங்க, தனித்தனியாக அந்த ஸ்கேனுக்கான அமௌண்ட்டை வாங்குவாங்க, மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், ஃபுட்டு நம்மளை ஒருத்தவங்க டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ட்வின்ஸ் பேபி அப்படின்னு வரும்போது. செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஐவிஎஃப் பண்ணி இப்போது 15th வீக் போயிட்டுருக்கு, 4th மந்த் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போது அவங்களுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது, ஆனால் வரமாட்டேங்குது, இது நார்மலா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ப்ரெக்னென்சியில் பார்த்திங்கன்னா வாமிட்டிங், தலை சுற்றுறது, அதுக்கப்புறம் நாசியா, கொமட்டல் மாதிரி இருக்கிறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா நார்மல் தான். அதெல்லாம் இருந்தால் தானே அந்த ப்ரெக்னென்சியை நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரெக்னென்சியில் வாமிட்டிங்கே இருக்காது, நல்லா பிரிஸ்காக இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே சில டவுட் வரும், நம்ம ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குமா, நம்மளுக்கு எந்த வாமிட்டிங்குமே கிடையாது, எந்த ஒரு சிம்டமே கிடையாது அப்படின்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ப்ரெக்னென்சியில் இந்த கொமட்டல் வர்றது, வாமிட்டிங் வர்றது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 காமன், நார்மல். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத நம்ம இந்த வாமிட்டிங் அதெல்லாம் வச்சு தான் நம்மளால் ஆமாம்ல நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்றத ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியும். நம்ம எப்போ இது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ண முடியும்னா, ரெகுலராக டெய்லி வாமிட்டிங் ஹெவியாக இருக்குது, சாப்பிட்ட உடனே வாமிட்டிங் வருது, டாலரேட் பண்ணவே முடியல, சாப்பிட்டா உடனே வாமிட்டிங் வருது அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனக்கு எக் பிக்கப் பண்ணாங்க, அதில் 9 eggs கிடச்சிது, 9 eggல் ஒரே ஒரு எம்ப்ரியோ தான் ஃபார்ம் ஆகிருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அந்த ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேம் டைம் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு எம்ப்ரியோஸும் வைக்கணும், வேணும்னா டோனார் போங்க, அப்படி இல்லைன்னா இன்னொரு சைக்கிள் ஆஃப் எக் பிக்கப் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எங்ககிட்ட மணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் தான். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ் கிடைக்கும், ஆனால் எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகும்போது பார்த்திங்கன்னா
ஒரு எம்ப்ரியோ 2 எம்ப்ரியோ தான் கிடைக்கும். ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 எம்ப்ரியோ வச்சா தான் சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா அந்த 2 எம்ப்ரியோவில் ஏதாவது ஒரு எம்ப்ரியோவாச்சும் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து 2 எம்ப்ரியோஸ் வந்து நிறைய பேஷண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஒரு எம்ப்ரியோ வச்சா சக்ஸஸ் எந்த அளவுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 25% to 30% வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கலாம். அந்த ஒரே ஒரு எம்ப்ரியோ நல்ல குவாலிட்டியில் இருக்குது, அதை இப்போ வச்சுட்டாங்க அப்படின்னா அது மேபி வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ஆகி பேபியாக வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் சில சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எம்ப்ரியோஸ் வந்து வைக்கும் போது சக்ஸஸ் அந்த அளவுக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஒரு எம்ப்ரியோ வைக்கும் போது அந்தளவுக்கு சக்ஸஸ் கிடைக்காது. அதனால் பேசிக்காக எல்லாருக்குமே காமனாக வந்து பார்த்திங்கன்னா 2 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. 2 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தா கொஞ்சம் சக்ஸஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு எம்ப்ரியோவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா, இல்லைனா வந்து அகெயின் இன்னொரு சைக்கிள் போனோன்னா கண்டிப்பாக வந்து காசு வந்து செலவாகும். அந்தளவுக்கு காசு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து யோசிச்சு எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணி உங்கள் டாக்டர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள். இன்னும் நிறைய பேர் என்ன கொஷின் கேட்குறீங்கன்னா வாழைத்தண்டு, வாழைப்பூ, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து சொல்கிறீங்க, அதெல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக எடுத்துக்கோங்க, எல்லாமே லிமிட்டடாக எடுத்துக்கோங்க. அதனால் லிமிட்டடாக எடுத்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஐவிஎஃப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நிறைய பேர் டயட் சார்ட் கேட்டுட்ருக்கீங்க. ஐவிஎஃப் டயட் சார்ட், டயபெட்டிஸ் டயட் சார்ட், அதுக்கப்புறம் தைராய்டு டயட் சார்ட், வெயிட் லாஸுக்கு இதுக்கெல்லாம் கேட்குறீங்க. வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நம்ம டயட் சார்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.